இரண்டு விதமான காற்று. ஒன்று திருவருள் காற்று, இரண்டாவது சுகர் கோபக் காற்று. திருவருள் காற்று வீசினால் அவன் தான் கோரிய பொருளை அடைவான். ஆண்டவன் மீது நல்லாதரவு வைத்து எல்லா கஷ்டங்களுக்கும் சகித்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். மாறாக கோபக்காற்று வீசினால் மறைப்பு என்னும் திரைக்கு அப்பால் கிடந்து அழலுறுவான். நிகழ்ந்ததையெல்லாம் தொலைந்தது, மேலும் இதனுடைய வேதனை விடவும் கடுமை விடவும் வேறொரு வாழ்வே கிடையாது. இதுதான் மனிதனுடைய கடைசி நேரம்.